ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் நம்மளோட விஜய் இருக்கார் இல்லையா, அவர் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அதை கண்டிப்பாக காவேரி கிட்ட கேட்டு தான் கூட்டிகிட்டு வந்தார். இருந்தாலுமே டக்குன்னு சடனாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த இடத்துல காவேரி இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இப்போ ராகினி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. அவங்க முன்னாடி விஜய் ராகினியை வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வெண்ணிலாவை கேர் பண்ணிக்கிறதுல அவரோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அப்போ காவேரி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க அப்படிங்கிறதான். ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ விஜய் வெண்ணிலாவை நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ காவேரி கண்டுக்காமல் அவங்க வாட்டுக்கு ரூமுக்கு போவாங்க. சரி, காவேரி நம்மளை வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு, ஆனால் அவள் எந்த மனநிலையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட வராரு. காவேரி தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கப்புறமா எழுப்புறாரு. இப்போ எந்திரிக்க முடியல, அவங்களால தூங்கிட்டு இருக்காங்க, டயர்டாக இருக்கிறது. சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறப்ப தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.